அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள் முகங்கள் கைகால்கள்ல மேலதிகமா இருக்கக்கூடிய முடியை எடுக்கலாமா அப்படின்னு ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இது ஆண்களுக்கும் பொருந்தும். ஆண்களும் மேலதிகமா இருக்கக்கூடிய முடிகளை எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல இந்த முடி சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிமுஹு, யாருக்கு முடி இருக்கிறதோ அவர் அதனை சங்கை செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி தோல் புயத்தில் அடிக்கிற அளவுக்கு முடியை வளர்த்துக்குவாங்க. அப்புறம் தன்னுடைய காதினுடைய சோனை அளவுக்கு அதை வெட்டிக்குவாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி வளர்ப்பு முறை. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழரை பார்த்து, உங்களுக்கு தலை வாரத்துக்கு ஒரு சீப் இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. முடி இருந்தா அதுக்கு எண்ணெய் போடட்டும்ங்கிறாங்க. எண்ணெய் போட்டு தலையை வாந்து ஒழுங்கா வச்சு கொள்ளட்டும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஒரு அழகை நமக்கு சொல்லி தராங்க. அப்ப இந்த முடியை பொறுத்த வரைக்கும் இந்த முடியில 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கவே கூடாது என்று தடுத்தது. இன்னொன்று இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்க சொன்னது. இன்னொன்று இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே பேசாம வாய்மூடி இருந்தது. அந்த வாய்மூடி இருந்தது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மனிதனுடைய தேவைக்கு ஏற்ப மாதிரி அது அவருக்கு மன்னிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு ஃபிக்ஹ் கலை அறிஞர்கள் நேராங்க நமக்கு சொல்லி தராங்க. அப்ப இந்த விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட சொன்னது, எடுக்கவே கூடாது, விட வேண்டும் அப்படி என்று சொன்னது எது அப்படின்னு கேட்டா, ஆண்களுக்கு தாடியை குறைக்கிறதோ அதை ஷோட் பண்றதோ அல்லது வலிக்கிறதோ இதெல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க தடுக்கிறாங்க. அதை எடுக்கவே கூடாது. அதே மாதிரி புருவத்து முடிய வலிக்கிறதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சாபம் அவங்களுக்கு இருக்கு, அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அழகுக்காக பெண்கள் புருவத்து முடிய வலிப்பாங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, புருவ முடிய வலிச்சிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல நல்ல டிசைனா முடிய வரைஞ்சிக்கிறாங்க அல்லது ஒட்டிக்கிறாங்க. அது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது. இது போக எடுக்க சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மீசையை கத்தரிக்க சொல்றாங்க. ஆண்களுக்கு மீசையை நேரங்க கத்தரிக்க சொல்றாங்க. அதே மாதிரியாக அக்குள் முடி, அவுரத்து முடி, இதை ஆண்கள் பெண்களுக்கு பொதுவான சட்டம் அக்குள்ள இருக்கக்கூடிய முடி, அவுரத்துல இருக்கக்கூடிய முடியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுக்க சொல்றாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்க சொன்ன இந்த விஷயம். இது போக மற்ற விஷயங்கள் இருக்குது இல்லையா, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல, நம்மளுக்கு ஒண்ணுமே பேசல. நெஞ்சில முடி ரொம்ப அதிகமா இருக்கும், இந்த கையில முடங்காய்க்கு கீழே மணிக்கட்டு வரைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும், அல்லது தன்னுடைய காலில் என்ன செய்யுது, முடி வளர்ந்துகிட்டு இருக்கும். காதுல சிலருக்கு முடி வளர்ந்து இப்படி பெருசா இருக்கும், ஒரு சிலருக்கு அது மேலதிகமா இருக்கும். இப்படியாக மேலதிகமா அல்லது சில பெண்களுக்கு மீசை வரும், தாடி வரும். மீசை மாதிரி 2 முடி வளர்ந்துகிட்டு இருக்கும், தாடி மாதிரி 2 முடி வளர்ந்துட்டு இருக்கும். அல்லது சில பெண்களுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் காரணமாக தாடி வளரும், மீசை வளரும். இப்படியான இந்த பெண்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டால், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்ல நமக்கு அது சம்பந்தமா ஒன்றும் பேசலைன்னா அது மன்னிக்கப்படக்கூடியது, அதை எடுத்துடலாம். அது பொதுவாக பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படி மீசையை வைக்கல, தாடியை வைக்கல அப்படிங்கும் போது மேலதிகமா தான் அது வருகுது. அப்ப தாடி இருக்கிறத ரசூலா தடுத்தாங்கன்னா அது ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு அப்படி இருந்தா அவங்க தாராளமா அதை பிடுங்கிறதோ வலிக்கிறதோ அல்லது மருத்துவ சிகிச்சை மூலமா அந்த ஹோமோனை கட்டுப்படுத்தி முளைக்காம பண்றதோ இதை செய்யறது இன்றைக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். அதுல எந்த தடையுமே இல்லை. இன்னைக்கு எந்த அளவுக்கு சொன்னா, ஆண்கள் பெண்களாக மாறதுக்கு சில மருத்துவங்கள் செய்யறாங்க. ஆணா இருக்கிற பெண்ணா மாறதுக்கு மீச தாடி முளைக்காம அவங்க மார்பு பெருசாகிறதுக்கு எல்லாம் ஹோமோன்களை செலுத்திக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் ஆணா மாறுறாங்க. பெண்கள் ஆணா மாறக்கூடிய சில கலாச்சாரம் உலகத்துல இருக்குது. பெண்ணு போய் என்ன செய்யறாங்க, ஹோமோனை செலுத்தி தாடி மீச முளைக்க வைக்கிறான். அவங்க மார்பு இல்லாம பண்றாங்க, அந்த ஹோமோனை இல்லாம ஆக்குறாங்க. இப்படி இன்றைக்கு உலகத்துல அதெல்லாம் ஹராமான ஒரு விஷயம். ஆணு பெண்ணா மாறது, பெண்ணு ஆணா மாறது ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல அது சம்பந்தமா பேசி இருக்கிறோம். அது ஹராம். ஆனா இது இயற்கைக்கு மாறாக இருக்கிறது. அதை என்ன செஞ்சிடலாம், எடுக்கிறதுல எந்த தடையுமே இல்லை, தப்பில்லை. அதே நேரத்தில் இந்த புருவத்து முடி ஒரு சிலருக்கு மேல அதிகமா வளரும், டிஸ்டர்பா இருக்கும். இந்த புருவத்து முடியை ரசூலுல்லாஹ் எடுக்கிறத தடுத்திருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலருக்கு இந்த புருவத்து முடி அப்படியே வளருங்க.
2-3 இன்ச்சு வளரும், வந்து கண்ணை மறைக்கும், மேல் அதிகமா அசிங்கமா இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால், இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, புருவத்து முடிய நபிகள் நாம் ஸல்லல்லாஹு வலிக்கிறதை தடுத்தாங்க. அது சாதாரண நிலையில உள்ளது. அது ஒரு அப்நார்மலா மேலதிகமா ஒருத்தருக்கு வருது என்றால் அது எல்லாருக்கும் இல்லாம அவங்களுக்கு மட்டும் வித்தியாசமா இருக்கிறது. அப்ப அவங்க சாதாரணமான வளமையா எல்லாருக்கும் இருக்கிற சைஸ் வரைக்கும் அதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல அதிகமா இருக்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும் ஒரு நோயில வர்றது, அதனால அது தப்பு கிடையாது அப்படின்னு அவங்களுக்கும் அந்த தீர்ப்பு என்ன செய்றாங்க, கொடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து இஸ்லாமிய மார்க்கம் அந்த முடி சம்பந்தமாக நமக்கு தந்திருக்கக்கூடிய தகவல். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மார்க்க